ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜி.எம். சுவாமிஜி. இன்றைய தலைப்பிலே சனிப்பெயர்ச்சியை பற்றிய சிறிய தகவல்கள். சனி பகவான் 6/3/2026 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். இது 10ஆம் இடம்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் என்பது 75% நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மிதனராசிக்கு. இந்த பலன்கள் அனைத்துமே பொதுவான பலன்களே. ஜாதகப்படியும் கிரகத்தின் நிலை என்பதும் கோச்சார பலன்கள் என்பதும் கட்டடத்தின் பலன்கள் என்பதினாலும் பலன்கள் என்பது சிறிய சிறிய மாற்றங்கள் என்பது நிறையாக உண்டு. இது பொதுவான ஒரு பலனே. 10ஆம் இடம்ங்கிறது அன்பர்களே ஒன்றும் குறையானது கிடையாது. அருமையான இடம்னு சொல்லலாம். செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதை கொஞ்சம் நம்ம இழுத்து பிடிக்கணும். எந்த அளவுக்கு செலவு வருதோ அதே மாதிரி வரவுகள் என்பதும் நிறைய வர வாய்ப்புகள் உண்டு. பழைய நிலையெல்லாம் மாறி நன்மை அடைய வாய்ப்பிலே உள்ள ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். குடும்பத்திலே ரொம்ப நாளாக சொத்து பிரச்சனைகள், பங்காளிகள் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிகள் பிரிவினைகள், இதெல்லாம் நிறையா நீடிச்சென்றிருக்கிறது. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பிலே உள்ள ஒரு காலகட்டம். அதே மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பித்தோம்னா வர்ற மாதிரி இருக்கும், காசு விரயமாகிட்டே இருக்கும், வர்ற மாதிரி இருக்கும், விரயமாகிட்டே இருக்கும், இப்படியே ஒரு மாதிரி இருக்கும். தொழில் பண்ணலாமா, பண்ண முடியுமா அப்படிங்கிறது மனசில் போட்டு குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது மாறி தொழில் விருத்தி அடைய வாய்ப்புகள் உண்டு. ஸ்திரமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பிலே உள்ள இழுபறியான காரியங்கள்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பிலே உள்ள தருணம் இது. இந்த தருணம் என்பது நல்ல ஒரு தருணங்கள். சொந்த பந்துக்கள்லாம் யோசித்து வரும்போது நம்ம அவளோட ஒரு பழகணும். ஏன்னா சொந்த பந்துக்கள்லாம் இருக்காங்களே தவிர உங்களோட இந்த பணங்காசு விஷயங்களில் வரும்போது கொடுக்கல் வாங்கல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யணும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பிரிஞ்சவர்கள் என்பது ஒன்று சேருவா. ஆனால் எல்லாரும் பிரிஞ்சவங்கள்லாம் ஒன்று சேருவாங்க. சொந்தங்கள்லாம் எல்லாம் நம்மளை தேடி வரும். ஆனால் பணங்காசு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் யோசித்து செய்யணும். பணம் என்பது வேறு, சொந்தம் என்பது வேறு. அதனால் விரைய செலவு ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். புதுசாக தொழில் ஏதாவது தொடங்கணும்னா தொடங்கலாம். உத்தியோகம் உள்ளவாளுக்கு உயர்வுகள் கிடைக்கும். ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் நல்ல வாய்ப்புகள் என்பது கிடைக்க வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு அருமையான படிப்பு, நல்ல படிப்பு. உத்தியோகங்களும் கிடைக்காத வாழ்க்கெல்லாம் உத்தியோகங்கள், ரொம்ப நாளாக உத்தியோகம் இல்லைங்கிற வாழ்க்கெல்லாம் உத்தியோக ராசி என்பது இருக்க வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு சூப்பரோ சூப்பர், கவலையே பட வேண்டாம். எந்த காரியம் எடுத்தாலும் மனோ தைரியமாக இறங்கலாம். நிதானம் செய்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோஜனை செய்து பெண்கள் ஒரு காரியத்தை செய்யறது ரொம்ப நல்லது. இதற்கான ஒரு பரிகாரங்கள் என்பது அனுமானுக்கு வரும்போது துளசி மாலை சாற்றுவதும், சனிக்கிழமையிலே வெண்ணெய் சாற்றுவதும், நமது முன்னோர்களுக்கு அதற்கான முன்னோர்களை வழிபடுவதும் ஒரு உன்னதமான ஒரு பலனை கொடுக்கும். அருமையான ஒரு நிலை என்பது இருக்கு. அடுத்த ராசிகளை பார்ப்போம். ஜெய் ஸ்ரீராம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ராம் ராம். நமஸ்காரம்.